எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் பண்ணணும். வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. என்ன 2010 எவ்வளோ வேஸ்ட் பண்ணியாச்சு. என்ன 10 வருடங்கள், கடந்த 10 வருடங்கள் எத்தனையோ வேஸ்ட் பண்ணியாச்சு. சும்மா நம்ம ஆளு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டதை யோசனை பண்ணிக்கிட்டு என்ன தேவையில்லாதெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு பாருங்க நம்ம ஆள் எந்த அளவுக்கு என்ன வேஸ்ட் பண்றான் பாருங்க. அது இல்லைங்க, சும்மா யோசனை 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 அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்திலோ தன்னிலோ ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆக சும்மா யோசனை யோசனை யோசனை, கவலை கவலை கவலை, என்ன நடந்தது இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா அது கிடையாது. ஆண்டவருடைய நோக்கம் பாருங்க, ஆண்டவருடைய நோக்கம் பெரிதா இருக்கிறது, ஆண்டவருடைய நோக்கம் தெய்வீகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா எது நமக்கு முக்கியம், எது நமக்கு தேவை, எதை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நான் மேம்படுத்த போகிறேன். நாம என்ன, என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நல்ல திறனை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அந்த தாளந்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், பிரைஸ் தி லார்ட். அந்த திறனை கண்டுபிடிக்க வேண்டும், பிரைஸ் தி லார்ட். அந்த வரங்களை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த ஆற்றலை, அந்த ஆர்வத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவைகளை நாம் டெவலப் பண்ண வேண்டும். ஆமென். அவைகளை நாம் என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். அந்த கிஃப்ட்ஸை டெவலப் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், அந்த வரங்களை நம்ம டெவலப் பண்ணுங்க. அதை டெவலப் பண்ணாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, நிறைவேறாது, நிறைவேறாது. ஆக நம்ம வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நோக்கத்திற்கு ஏற்ற தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கிறார். யாருமே இந்த இடத்துல எனக்கு தாளந்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, யாருமே எனக்கு வரன் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, யாருமே எனக்கு என்ன ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, யாருமே இந்த இடத்துல எனக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறது நீங்க அறிந்தீங்கன்னு சொன்னா, அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா சந்தேகமே இல்லாம உங்களுக்கு ஆண்டவர் விசேஷ வரனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கருப்பு சிவப்பு அதெல்லாம் என்ன கிடையாதுங்க. என்ன என்ன எந்த உயரம், எந்த மாதிரி நீங்க தோற்றத்து என்ன பெற்றிருக்கிறீங்க அது கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சுவாசத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா உங்க பர்சனாலிட்டி எல்லாம் ரெண்டாவது பேக் சீட்டுக்கு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு, என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரு. அதை டெவலப் பண்ண, அதை கண்டுகொள்ளலங்க. எந்த விதத்துல இதை நான் பயன்படுத்தலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, எந்த விதத்துல இதை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கலாம், பிறருக்கு நான் நன்மை செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் கண்டுகொள்ள வேண்டுங்க. சிலர், பாஸ்டர் என் பொறுப்பெல்லாம் என்ன முடிஞ்சு போச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என் பொறுப்பெல்லாம் முடிஞ்சது பாஸ்டர், ஆண்டவர் கூப்பிட்டா நான் போயிடுறேன். ஹலோ, என்னவா ஆண்டவர் கூப்பிட்டா, ஆண்டவர் கூப்பிடுறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வானத்தையே. ஆண்டவர் வானத்திலிருந்து கூப்பிட மாட்டாருங்க, அவரே கீழே இறங்கி வந்து உங்களை கூட்டிட்டு போவார், என்ன கூட்டிட்டு போவார், வானத்திலிருந்து நீ வா வான்னு அப்படின்னு கூப்பிடுவார். எப்படி நம்ம போக முடியும்? போக முடியாது. பாஸ்டர் என் பொறுப்பெல்லாம் நிறைவேறிச்சு, இனி ஆண்டவர் கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. இந்த வயசான காலத்துல இந்த என்ன சரீரத்துல எல்லா வியாதி வந்து போச்சு, சக்கரை வந்துச்சு, பிளட் பிரஷர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. ஏன் தான் இந்த பூமியில நான் இருக்கிறேனோ எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பாரமா இருக்கிறேன், இவங்களுக்கு பாரமா இருக்கிறேன், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறேன், இவங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதான். என்னவா? ஹலோ, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. என் பொறுப்பெல்லாம் என்ன தீந்து போச்சு, எல்லாம் முடிச்சுட்டேன், இனி ஆண்டவர் கூப்பிட்டா கூப்பிட போறது கிடையாது. அதுக்காக காத்திருக்காதீங்க. உங்க காலம் அவர் கரத்தில் இருக்கிறது, உங்க ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது, உங்க சுவாசம் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனை கொடுப்பது, சுவாசத்தை கொடுப்பது அவருக்கு தான் என்ன உரியது. ஆக சும்மா பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன 2 பேர பேத்திகளை பார்த்துட்டு நான் போகிறேங்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் இந்த பூமியில வைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்காகவா? அதுக்காக கிடையாதுங்க. அதை விட மேலான ஒரு அழைப்பு இருக்கிறது. ரெஸ்பான்ஸே இல்லை. அதை விட மேலான அழைப்பு. ஹல்லேலூயா. சரீரத்தில் என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது சக்கரனா இருக்கட்டும், அது வெல்லனா இருக்கட்டும், என்ன அது எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன, சர்க்கரையோ வெல்லமோ நமக்கு இல்லை. ஆண்டவரே, இதுல எத்தனை என்ன பலவீனம் இருந்தாலும்
என்ன எத்தனை துவாரங்கள் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் நடந்து ஊழியம் பண்ணுவேன். நடக்க முடியலன்னு சொன்னா உட்கார்ந்து ஜாம் பண்ணுவேன். ஆண்டவரே, மக்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக, உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். கரங்களை நல்லாவே தட்டுங்க. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. என்னத்துக்கு ஆண்டவரே என்ன எடுத்துக்கிடுங்க அப்படி இல்லை. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சிங்கப்பூரில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், ஊழியக்காரர். அவங்க அம்மா 96 இயர்ஸ், 96 வருடம் அந்த அம்மாவுக்கு பாருங்க. இப்போ 97, என்ன 97 ஆயிடுச்சு பாருங்க. 97 நல்லா இருக்கிறாங்க. அந்த அம்மா பாருங்க, ஆண்டவரே என்ன எடுத்துக்கிடுங்கப்பா. எத்தனை பிள்ளைங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. யாருக்கும் பார் இருக்கக்கூடாது, யாருக்கும் அது இருக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா காலையில் எந்திரிக்குது, என்ன ஸ்வெட்டர் பின்னுது, தொப்பி பின்னுது, சாக்ஸ் பின்னுது, ஜாம் பண்ணுது ஊழியர்களுக்காக. அந்த ஸ்வெட்டரை பின்னிட்டு, அந்த சாக்ஸை பின்னிட்டு, அந்த கேப்பை பின்னிட்டு என்ன செய்யுது, அதை வித்துட்டு அதில் வர காசெல்லாம் மிஷனரிகளுக்கு, சபைக்கு அனுப்புகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மயம்படுத்துவோமா? செய்யணுங்க. சும்மா நம்மால் தூங்கி தூங்கி என்ன வழிஞ்சிட்டு, தூக்கமே வாழ்க்கை தான் பாருங்க, தூக்கமே வாழ்க்கை தான், டிவியே வாழ்க்கை தான் பாருங்க. சும்மா காசிப் பண்றதே, இந்த கதை, அவங்க கதை, அந்த வீட்டு கதை, இவங்க வீட்டு கதை, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, யார் இதை செஞ்சுது, யார் அதை செஞ்சுது, இதே தான் நம்ம வாழ்க்கை போச்சு பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கை இதுலயே வேஸ்ட் ஆயிருது பாருங்க. படுத்தாயோ அவங்க இதை சொன்னாங்களே, படுத்தாயோ இவங்க இதை சொன்னாங்களே, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்களே, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஒழுங்கா இந்த புது வருடத்தில் எதையும் நம்ம நினைக்காம, எதை குறிச்சும் கவலைப்படாம, ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறீங்கப்பா, நான் நன்மையானதை தெரிந்து கொண்டு நான் நல்லதை செய்ய நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டா எனக்கு போதும்பா. ஹalleluya. நினைச்சு 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 பிள்ளைய நினைச்சு நினைச்சு, ஐயோ கவனிக்காத பிள்ளை, கைவிட்ட பிள்ளை, என்ன அன்பு காட்டாத பிள்ளை, அதை செய்யாத பிள்ளை, இதை செய்யாத பிள்ளை, என்ன லாபம் உனக்குமா? என்ன லாபம்? விட்டு தள்ளு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே எத்தனை கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆண்டவரை தேடுறாங்களா? ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துறாங்களா? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்களா? ஆண்டவர் கவலைப்பட்டு பரலோகத்தில், ஐயோ கோடிக்கணக்கான பிள்ளைகளை இப்படி நேசிச்சனே, ரத்தத்தையே கொடுத்தேனே, அப்படி செஞ்சேனே, இப்படி செஞ்சேனேன்னு அப்படி பரலோகத்தில் இருந்தா இன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே உட்கார முடியுமா? முடியாதுங்க. அவருடைய வேலை அதில்ல. மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? நம்மை தேடி வந்து நம்மை நேசித்து நமக்காக பரிந்து பேசுகிறார், யுத்தம் செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். ஆமென், ஹalleluya. இன்றைக்கும் நமக்காகவே ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்து நோக்கத்தை அறிஞ்சிக்கிட்டோம். ரெண்டாவது எதை செய்யணும்னு சொல்லி முக்கியத்துவம் படுத்திக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ட்ரா யுவர் பிளான். அதை எப்படி செய்ய போகிறோம்? இது இல்லைன்னு சொன்னால் சும்மா நோக்கத்தை அறிஞ்சிட்டு நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த தவளை போல என்ன தீர்மானம் பண்ணுறது என்ன பெருசு கிடையாது. ட்ரா யுவர் பிளான். உங்கள் திட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வரையணும். இந்த நேரத்தில் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பிளான். என்ன என்ன வழக்கமாக சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்வாங்க. ஆக நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண, அதாவது நீங்கள் திட்டம் போட நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயில் ஆக திட்டம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நீங்கள் திட்டம் போடணும், ஒரு திட்டம் வகுக்கணும். இந்த நாளில், இந்த வருடத்தில் நான் இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், பிரைஸ் தி லார்ட், இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு